வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சொல்ல முடியாத பிரிவின் வழி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். வாழ்க்கையில சில பிரிவுகளுக்கு பெயர் என்பது இருக்கவே இருக்காது. யாரும் இறக்கவில்லை, யாரும் சண்டையிடவில்லை. ஆனாலும் ஒரு நாள் வரை தினமும் பேசிக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று தூரமாகி போன அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்னவென்று அனைத்தையும் நீங்கள் மனதிற்குள் போட்டு யோசித்து கொண்டிருந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அமைதியான பிரிவு தான் பல நேரங்களில் மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனவேதனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட மனவேதனைகள் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நீங்கள் எத்தனை முறை அந்த மனிதரின் பழைய செய்திகளை படித்திருப்பீர்கள்? எத்தனை முறைகள் அவங்களுடைய நினைவுகளை மனதுக்குள் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எதையுமே அவ்வளவு எளிதில் மறக்க மாட்டீர்கள். முக்கியமாக உங்களுக்கு நெருக்கமாக இருந்த சில உறவுகள், அது நண்பர்களோ உங்களுடைய காதலியோ காதலனோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு ஒருபோதும் உங்களால் மறக்கவே முடியாத அப்படிப்பட்ட நினைவுகளை நினைத்து நினைத்து இரவு தூங்கும் பொழுதும் கூட நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்ததும் உண்டு. ஒரு முறை மட்டும் பேசினால் போதும் என்று எண்ணிய ஒரு தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்பதை தேடி கொடுக்காது. சில கேள்விகளுக்கு பதில் என்பதை கொடுக்காமல் பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கும். இந்த பிரிவு காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், குடும்ப உறவாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய வழி ஒன்று தான். எந்த உறவாக இருந்தாலும் அனைவருமே மனிதர்கள். ஆனால் மனதிற்குள் ஏற்படக்கூடிய வழி ஒன்று தான். காலங்கள் சென்றாலும் சில நினைவுகள் மனதை விட்டு போகாமல் இருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரிஷபம் ராசியான ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இப்பொழுது அப்படிப்பட்ட நினைவுகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் கூறுங்கள். சில நபர்களின் பிரிவு உங்களுடைய மனதிற்குள் எந்த அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தான் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசிக்காரங்களின் இயல்பு என்ன தெரியுமா? ஒருவரை மனதிற்குள் இடம் கொடுத்தால் அவர்களை எளிதாக மறக்க மாட்டார்கள். அதனாலேயே பிரிவின் வழி நீண்ட நாட்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் அந்த வழியோடு கூட வாழ்க்கை முன்னேற முடியும் என்பதை காலங்கள் மெதுவாகத்தான் கற்றுக் கொடுக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் நீங்கள் எவ்வளவு தான் உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் என்பது கிடைக்காது. உங்களுடைய உழைப்பை மட்டுமே சுரண்டி கொண்டிருந்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களின் உழைப்பையும் திறமைகளையும் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்ட மனிதர்கள் தான் உங்களை சுற்றி அதிகமாகவே இத்தனை நாட்களும் இருந்திருப்பார்கள். உங்களை எப்பொழுதுமே உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் மட்டுமே தேடி கொடுத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல உங்களுடைய அருகில் அமைதியாகவே நின்றிருப்பார்கள். காலங்களும் நேரங்களும் கிரகங்களும் மாற மாற எது உண்மை எது பொய் என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த உறவிடமிருந்து அப்படியே விலகிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு உங்க கூட வந்தாலுமே உங்களுடைய பணத்தை அவருடைய தேவைகளுக்காக பயன்படுத்த பார்த்தாலும் அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களின் உதவியால் உயர்ந்த நிலைமைக்கு சென்றவர்கள் கூட காரியங்கள் முடிந்ததும் உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர்கள் அனைவருமே அப்படியே மறந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கான பாராட்டும் புகழும் பலனும் வேறு ஒருவருக்கு சென்று சேர்ந்தது தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உழைத்தது நான், ஆனால் பலன் சென்றது வேறு ஒருவருக்கு என்ற ஒரு கவலைகள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்தது. ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லவில்லையே என்ற ஏக்கங்கள் உங்களை வாட்டியும் வதைத்தது. சுயநல உலகம் இப்படிப்பட்டது என்பதை இந்த மனிதர்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் இதுவரை கூறியது உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் மிக அருகில் நெருங்கிவிட்டது.
ரிஷபம் ராசியான உங்கள் வாழ்க்கையில உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பிற மொழி பேசக்கூடிய மக்கள்கள் மூலம் புதிய அனுபவங்களும் புதிய புதிய முயற்சிகளும் புதிய வாய்ப்புகளும் கூட உங்களை தேடி இந்த ஒரு காலகட்டத்தில் வரலாம். எனவே அனைவரையும் நீங்கள் மதித்து பழகுங்கள். மதித்து பழகினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வந்துவிடும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலங்களும் இப்பொழுது ஏற்பட போகிறது. ரகசியமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். ஆரோக்கிய செயல்பாடுகளில் கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லா விதமான நாட்களிலும் உங்களுக்கு தானாகவே நன்மைகளும் நல்ல விதமான சில காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே நடக்க தொடங்கும். கடன் மற்றும் செலவு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நாட்களும் முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். கழுத்தை நெரித்த கடன் சுமைகளும் எதிர்பார்க்காத வீண் செலவுகளும் இனிமேல் கட்டுக்குள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை நீங்கள் நினைத்தபடி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும். கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய தீவிர முயற்சிகளுக்கு கிரக நிலைகள் முழுமையாக ஒரு ஒத்துழைப்பை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். புதிய வருமான வழிகள் திறப்பதால் சிறுக சிறுக கடன்களை அடைத்துவிட்டு கடன் இல்லாத மனிதன் என்ற நிம்மதியான நிலைமையை இப்பொழுது அடையக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். நிதி மேலாண்மையில் வெற்றி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணங்களானது வந்துவிட்டது. நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனே பாராட்டு கிடைக்கவில்லை என்று ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்தது உண்டு. உங்களுடைய முயற்சிகளை மற்றவர்கள் சாதாரணமாக கூட எடுத்துக்கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் செய்த வேலையின் புகழ் வேறு ஒருவருக்கு போயிருக்கலாம். அந்த நாட்களில் நான் இவ்வளவு உழைத்தும் யாருக்கும் தெரியவில்லையா என்ற கேள்வி மனதை வலிக்க செய்து கொண்டுமே இருந்திருக்கலாம். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது அமைதியாக உழைத்தவர்களின் மதிப்பு வெளிப்பட தொடங்கவோ ஆரம்பிக்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்வு நேர்மை அனுபவங்கள் ஆகியவை சரியான நேரத்தில் அங்கீகாரங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. புதிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் நம்பிக்கைகள், சக ஊழியர்களின் மரியாதை இவை அனைத்தும் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். உங்களுடைய உண்மையான பலம் உங்களுடைய உழைப்பில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் இனிமேல் மறந்துவிடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில உழைத்து பாருங்கள். உழைத்தால் யாராக இருந்தாலும் முன்னேற முடியும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்பது இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் மிக அருகில் நெருங்கிவிட்டது. ரிஷபம் ராசியான உங்கள் வாழ்க்கையில உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். பிற மொழி பேசக்கூடிய மக்கள்கள் மூலம் புதிய அனுபவங்களும் புதிய புதிய முயற்சிகளும் புதிய வாய்ப்புகளும் கூட உங்களை தேடி இந்த ஒரு காலகட்டத்தில் வரலாம். எனவே அனைவரையும் நீங்கள் மதித்து பழகுங்கள். மதித்து பழகினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வந்துவிடும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலங்களும் இப்பொழுது ஏற்பட போகிறது. ரகசியமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். ஆரோக்கிய செயல்பாடுகளில் கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லா விதமான நாட்களிலும் உங்களுக்கு தானாகவே நன்மைகளும் நல்ல விதமான சில காரியங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே நடக்க தொடங்கும். கடன் மற்றும் செலவு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நாட்களும் முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். கழுத்தை நெரித்த கடன் சுமைகளும் எதிர்பார்க்காத வீண் செலவுகளும் இனிமேல் கட்டுக்குள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை நீங்கள் நினைத்தபடி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்துவிடும்.
கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய தீவிர முயற்சிகளுக்கு கிரக நிலைகள் முழுமையாக ஒரு ஒத்துழைப்பை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். புதிய வருமான வழிகள் திறப்பதால் சிறுக சிறுக கடன்களை அடைத்துவிட்டு கடன் இல்லாத மனிதன் என்ற நிம்மதியான நிலைமையை இப்பொழுது அடையக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். நிதி மேலாண்மையில் வெற்றி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணங்களானது வந்துவிட்டது. நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனே பாராட்டு கிடைக்கவில்லை என்று ஒரு காலத்தில் நீங்கள் நினைத்தது